ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இந்த சத்சங்கத்துல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இங்க வந்து வாரந்தோறும் சனிக்கிழமை நடக்குதா இஸ்கான் சுங்காய் சுப்புட். ஓகே, நீங்க எல்லாம் இங்க பக்கத்துல இருக்கிறவங்க தானே எல்லாருமே? எவ்வளவு பேர் வாரம் தவறாம வந்து கலந்துக்கிறீங்க? எவ்ரி சாட்டர்டே எல்லா சனிக்கிழமையும் தவறாம வந்து கலந்துக்கிறவங்க 1 2 3 4 போய் வருது கை 5 6. நீங்களே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்களா? தெரியுங்களா? பக்கத்துல தான் இருக்கீங்களா? சரி சரி சரி. அப்ப இன்னைக்கு வந்து நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம இங்க நீங்க கொஞ்சம் பேர் முதல் தடவை வந்திருக்கீங்க, அவங்க வாரம் வராங்க. நீங்க எல்லாம் எப்ப அடிக்கடி வந்து போவீங்களா? நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? அப்பப்போ வந்து போவீங்க. சரி. கிருஷ்ண ஜெயந்தி ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வந்திருந்தீங்களா? கிருஷ்ண ஜெயந்தி ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வந்திருந்தீங்களா? இங்கதான் நடந்ததா? சரி, வெரி குட். அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, ஏன் இங்க வரணும், ஏன் வந்து இங்க வரணும், எதுக்காக இங்க வரணும், ஏன் இங்க வரணும், இங்க வந்து என்ன பண்ணணும், அதனால நமக்கு என்ன நன்மை. கொஞ்சம் பேர் ரெகுலரா வந்துட்டு இருக்கீங்க. இங்க ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ரெகுலரா தினமும் ஜபம் பண்றவங்க, ஹரே கிருஷ்ணா மந்திரம் கை தூக்குங்க. தினமும் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறவங்க. ஓகே, சரி. மற்றவங்களும் இன்னும் ஜபம் ஆரம்பிக்கல, இப்பதான் வந்துட்டு இருக்கீங்க. சரி, இப்ப இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்? ஏன் இங்க வரணும், எதுக்கு வரணும், இங்க வந்தா என்ன பண்ணணும், ஏன் இங்கு வர வேண்டும், எதற்காக வர வேண்டும், இங்கு வந்தால் என்ன செய்ய வேண்டும், ஏன் இங்க வரணும். எவ்வளவு பொழுதுபோக்கு விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? சிலர் வந்து சினிமா பாட்டு கேட்பாங்க, சிலர் மொபைல் பார்ப்பாங்க, சிலர் டிவி பார்ப்பாங்க இல்லையா? சிலர் விளையாடுவாங்க. அப்ப ஏன் இங்க வரணும்? இந்த இடத்துல வந்தா நமக்கு என்ன ஆகும்னா சத் சங்கம் கிடைக்கும். சத் சங்கம்னா பக்தர்களுடைய சங்கம். பக்தர்கள் இருக்காங்களா? இங்க வந்தா பக்தர்களா இருக்காங்களா? பிரசாதம் தருவாங்களா? கிருஷ்ணரை பத்தி கதை சொல்லுவாங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த விஷயம் இருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எல்லாருமே கிருஷ்ணரை மறந்துட்டோம். நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டோம்? கிருஷ்ணரை மறந்துட்டு சினிமா நடிகர் நினைச்சிட்டு இருக்கோம். விஜய், சூர்யா, அஜித். கரெக்டா? ரைட்? சரியா இல்லையா? கரெக்ட் தானே? அப்ப நம்ம என்ன பண்ணி கிருஷ்ணரை மறந்துட்டோம். சோ கிருஷ்ணர் யாரு? யாருக்கு தெரியும் கிருஷ்ணர் யாரு? கிருஷ்ணர் யாரு தெரியுமா? கிருஷ்ணர் யாரு? கடவுள். ஏன் கிருஷ்ணரை கடவுள்னு சொல்றோம்? ஏன் நாம கிருஷ்ணரை கடவுள்னு சொல்றோம்? உங்களுக்கு தெரியுமா? இருக்காது. நீங்க கிருஷ்ணரை கடவுள்னு சொல்றீங்க, ஏன் கிருஷ்ணரை கடவுள்னு சொல்றோம்? உங்களுக்கு யாருக்கா தெரியுமா ஏன் கிருஷ்ண கடவுள்? பாத்தீங்களா? ஒண்ணுமே தெரியுது. நெக்ஸ்ட் வந்து சூர்யாவுடைய படம் என்ன வருதுன்னு டக்குன்னு சொல்லிடுவோம் இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் ரிலீஸ், செகண்ட் ரிலீஸ், சாங்ஸ் எல்லாம் பாடிடுவோம். ஆனா கிருஷ்ணர் யாருன்னு நமக்கு தெரியல. இவர் கடவுள் சொன்னாரு, ஏன் கடவுள் ஏன் கிருஷ்ணர் கடவுள்னு சொல்றோம்? இப்போ உங்களுடைய ஹீரோ எல்லாம் இருக்காங்க இல்லையா? உனக்கு யார் பிடிக்கும்? விஜய். உனக்கு விஜய். உனக்கு விஜய். உனக்கு அஜிதா. உனக்கு விஜய். ஏன் உங்களை எல்லாம் பிடிக்குது? உங்களுக்கு யாரு பிடிக்கும்? நயன்தாராவா? ஏன் இவங்களை நம்மள பிடிச்சி, ஏன் உங்களை எல்லாம் உங்களுக்கு பிடிக்குது? ஏன் பிடிக்குது? ஏன் விஜய் பிடிக்குது? ஏன் அஜித் பிடிக்குது? ஏன் ஹீரோயின் எல்லாம் பிடிக்குது? வை? காரணம்.
சொல்லுங்க. நீங்க தானே பிடிக்குதுன்னு சொன்னீங்க. நான் ஏதாவது சொன்னா நீங்க தான் பிடிக்குதுன்னு சொன்னீங்க. அப்ப ஏன் பிடிக்குதுன்னு சொல்லணும்ல. இந்த மொபைல் போன் சைலண்ட்ல போட்டுருங்க. ஏன் பிடிக்குது சொல்லுங்க. நீங்க தானே பிடிக்குதுன்னு சொன்னீங்க. ஏன் பிடிக்குது? ஏன் கடிக்க கூடாது? ஏன் உனக்கு பிடிச்சிருக்கு? சும்மா யதார்த்தமா சொல்லுங்க. எதுவும் ஸ்கூல்ல உள்ள பனிஷ்மெண்ட் எல்லாம் தர போறது இல்லை. ஏன் பிடிச்சிருக்கு? ஏன் ஏன் சும்மா சொல்லுங்க, தப்பு இல்ல. வித்தியாசமா பண்றாங்களா? இல்லையே, ஒரே படத்துல அதே மாதிரி தான் பண்றாங்க. ஹீரோயின் பின்னாடி பாடிட்டே போறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, சண்டை போடுறாங்க, ஆக்ஷன் பண்றாங்க. அது எல்லாம் ஒரே அதே தானே, ஒரு படத்துலயும் அதே தானே பண்றாங்க. புதுசா என்ன பண்றாங்க? புதுசா ஏதாவது பண்றாங்களா? நீங்க சொன்ன ஹீரோ யாராவது அதே தான் பைக் ஓட்டுறாங்க, அதே டான்ஸ் ஆடுறாங்க, அதே தான் பண்றாங்க. புதுசா ஏதாவது பண்றாங்களா? இல்லையே. ஆனா ஏன் பிடிக்குது? ஏன் பிடிக்குது? ஏன்னா நம்ம எல்லாம் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம். கரெக்டா? நாமளும் அவர் மாதிரி ஸ்டைல் பண்ணணும், நாமளும் அவங்க மாதிரி டான்ஸ் ஆடணும், நாமளும் அவங்க மாதிரி பாட்டு பாடணும். அப்போ நாமளும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். கரெக்டா? அப்புறம் இதெல்லாம் உண்மையானு கேட்டா உண்மையும் இல்லை. இப்போ உங்களுடைய ஹீரோ ஒரு சினிமால போலீஸ் ஆபீசரா வர்றாரு. உங்க ஹீரோ சினிமால ஒரு போலீஸ் ஆபீசரா பயங்கர சாகசம் எல்லாம் பண்றாரு. ஆனா உண்மையில ஒரு போலீஸ் ஆபீசரா இல்ல. கரெக்டா? போலீஸ் ஆபீசர் இல்ல. ரைட்? ஒண்ணு. ரெண்டாவது ஒரு பெரிய மாடியில இருந்து குதிக்கிறார். பெரிய ஒரு இங்க ஏதாவது இதுல சுங்காய் சுப்புட்ல பெரிய பில்டிங் ஏதாவது இருக்கா? வேற ஃபேமஸான பில்டிங் என்ன டவர்? சரி, ஏதோ ஒரு டவர். அந்த டவர் மேல இருந்து குதிக்கிறார். டூப் போடாம குதிப்பாங்களா? நீங்க சினிமாவில் பார்க்கும்போது என்ன தெரியும்னா, அது ஹீரோவை குதிக்கிற மாதிரி இருக்கும். உங்க தலைவரே மேல இருந்து தலைகளை குதிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது டூப்பு. அது உண்மை இல்லை. அது என்னது? டூப்பு. கரெக்டா? அவருக்கு பதில் இன்னொருத்தர் குதிப்பாரு. அவரு குதிச்சா மட்டும் கை கால் உடையாம போயிருமா? என்ன பண்ணுவாங்க? கீழே ஒரு வலை கட்டி வச்சிருப்பாங்க. நீங்க ஷூட்டிங் பார்த்தது இல்லை யாரும். நீங்க ஷூட்டிங் பாத்தீங்கன்னா சினிமாக்கு போக மாட்டீங்க. நீங்க யாராவது ஷூட்டிங் பாத்தீங்கன்னா சினிமாக்கு போக மாட்டீங்க. ஏன்னா ஒரே காட்சி 50-60 தடவை எடுப்பாங்க. பைத்தியம் முடிச்சு போயிரு உங்களுக்கு. புரிஞ்சுதா? அப்புறம் அந்த ஹீரோ இருக்காரு இல்லையா, அவர் மேக்கப் போடாம பார்த்தா இவர் ஹீரோவா அவர் வீட்டு வேலைக்காரன்னு கேட்பீங்க. அந்த ஹீரோயினை பாத்தீங்கன்னா மேக்கப் எல்லாம் கை கொடுப்பாரு. இது இது என்ன ஆகும்னா, நீங்க நகம் கடிச்சீங்கன்னா இது உள்ள அழுக்கெல்லாம் உள்ள போகும். ஒண்ணு. ரெண்டாவது இது பாய்சன், இது விஷத்தன்மை உள்ளது. பாருங்க, இதெல்லாம் கூட யாரும் நமக்கு சொல்லி தர மாட்டேங்கிறாங்க. ஸ்கூல்ல போய் ஏதோ ஃபீஸ் கட்டினா படிச்சோமா, சீட்டை தேய்ச்சிட்டு வந்தோமா, அவ்வளவுதான் இல்லையா? இதுதான் நடக்கும். பட் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஹெல்த்துக்கு, நம்முடைய ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடியது. கடிக்கூடாது, நகம் கடிக்கூடாது, அப்புறம் எச்சி பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் கிளீனா இருக்கும். சரி, என்ன பேசிட்டு இருந்தோம்? உங்க ஹீரோ ஹீரோயினை நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா நீங்க நீங்க அவர் மாதிரியே இருக்கிறீங்க, எனக்கு சந்தேகமா இருக்குன்னு கேட்பீங்க. அப்படிதான் இருப்பாங்க. ரைட்? சோ இப்போ ஏன் இவங்களை பத்தி எல்லாம் பேசணும்? என்ன இது கிருஷ்ணர் கோயில்னு சொல்லி கிருஷ்ணரை பத்தி ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஹீரோ ஹீரோயின் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம நிஜம் எது பொய் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். நிஜம் எது பொய் எது, நாம் காணக்கூடியது நிஜமா பொய்யா, சினிமாவில் காணக்கூடியது நிஜமா பொய்யா? பொய்ன்னு எல்லாருக்குமே தெரியுது, ஆனாலும் போய் பார்க்கிறோம். ஏன்னா பொழுது போகணும்ல, வீட்டுல சும்மா இருக்க முடியல. கரெக்டா? அப்ப நாம் காண்பது அனைத்தும் பொய். அந்த ஹீரோ நிஜத்துல போலீஸ் ஆபீசரும் கிடையாது, அவர் ஒரு பெரிய மாடி கட்டத்துல குதிக்கவும் கிடையாது, அவர் துப்பாக்கி எடுத்து டுப்போ பூட்டோ பூட்டோப்புன்னு எல்லாத்தையும் சுடுவாரு, அதுவும் பொய் தான். கரெக்டா? அப்ப இதெல்லாம் உண்மை இல்லை. அப்ப உண்மை என்ன? நீங்க இங்க ராம் லக்ஷ்மண் இருக்காங்க இல்லையா? ராம் லக்ஷ்மண். ராமர் யார் தெரியுமா? நல்ல வேலை ராமர் ஒரு சினிமா நடிகர் இல்ல, இல்லாட்டி அவங்க பேர் அவர் ராமர் ஒரு ஆக்டர், அவர் படம் பார்த்திருக்கேன்னு சொல்லிடுவீங்க இல்லையா? ராமர் யாரு? கிருஷ்ணர் கடவுள். நீங்க அப்ப ராமர் யாரு? போச்சு, மாட்டிக்கிட்டாங்க. கிருஷ்ணர் கடவுள் சொன்னா அப்ப ராமர் யாரு? அவரும் கடவுள் தான். என்ன சார், ஒரு கடவுள் தான் இருக்க முடியும் இல்லையா? இங்க உங்க எல்லாருக்கும் இஸ்லாம் நண்பர்கள் இருக்காங்களா? முஸ்லீம் நண்பர்கள், இஸ்லாம் ஃப்ரெண்டு இல்லையா? கிறிஸ்டின் ஃப்ரெண்டு, கிறிஸ்டின் நண்பர்கள், கிறிஸ்துவ நண்பர்கள், சகோதரர்கள், இஸ்லாம் சகோதரர், அவங்க ஒரு கடவுள் தான் கும்பிடுறாங்க. இஸ்லாம் கடவுள், இஸ்லாம்ல ஒரு கடவுள் தான், அல்லாஹ். அவருக்கு உருவம் இல்லை.
அவங்க என்ன பண்றாங்க, இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றவங்க அல்லாஹ்வை வழிபடுறாங்க, அல்லாஹ்வுக்கு உருவம் இல்ல, அவங்க உருவம் இல்லாத கடவுளை வழிபடுறாங்க. கிறிஸ்துவ மார்க்கத்திலே அதே மாதிரிதான் ஆண்டவர் இருக்காருன்னு சொல்றாங்க. ஓ பரலோகத்தில் இருக்கும் ஆண்டவரே, பரமபிதாவே, எங்களை ரட்சிக்குங்கள், எங்களை ரட்சியுங்கள் பிரார்த்தனை பண்றாங்க இல்லையா? அப்போ கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஆண்டவர் இருக்காரு, ஆனா அவங்க யாரும் தெரியாது, திரும்ப கிடைக்கும். அடுத்தது இஸ்லாத்துல ஒரு கடவுள். நம்ம இதுல இருந்து நிறைய கடவுள் இருக்காங்க. முருகர் ஒரு கடவுள், கணபதி ஒரு கடவுள், சிவபெருமான், பார்வதி, ராமர், கிருஷ்ணர். ஏன் இவ்வளவு கடவுள்? எனக்கு வச்சிருக்கீங்களா? ஏன் இவ்வளவு வழிபாடு? ஏதோ அம்மா எடுத்து திருநூறு போட சொன்னாங்க, போட்டாச்சு. சாமி கும்பிடுறாங்க, எதுக்கு பண்றோம், ஏன் பண்றோம்னு தெரியல இல்லையா? என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கோமா? அப்பா கிட்டயோ, அம்மா கிட்டயோ, இல்ல டீச்சர்ஸ்கிட்டயோ யார்கிட்டயோ கேள்வி கேட்கிறோமா? ஏன் இவ்வளவு கடவுள் இருக்காங்க, இந்த கடவுள்ல இருக்காங்களா, இவங்களை பார்த்திருக்கீங்களா, இவங்களை பார்க்க முடியுமா? கேட்டிருக்க மாட்டோம். ஏதோ கண்ணை மூடின்னு போறோம். அப்புறம் கொஞ்ச நாள் நேரம் நம்பிக்கையே இருக்காது. இதெல்லாம் சும்மா யாரோ சொல்றாங்க அப்படின்னு நம்பிக்கை இல்லாம. அப்ப நம்ம கேட்கணும், நம்ம கிருஷ்ணரை பத்தி கேட்கணும், ராமரை பத்தி கேட்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், எதை கேட்க கூடாதோ அதை கேட்கிறோம், எதை பார்க்க கூடாதோ அதை பார்க்கிறோம், எதை கேட்கணுமோ அதை விட்டுட்டோம், எதை பார்க்கணுமோ அதை விட்டுட்டோம். புரியுதா நம்மளோட நிலைமை என்னன்னு? முன்னெல்லாம் ஸ்கூல் பாடத்துல ராமாயணம், மகாபாரத கதையெல்லாம் இருக்கும். இப்ப இருக்கா உங்களுக்கு ஸ்கூல் பாடத்துல ராமாயண கதை இருக்கா? சொல்லி தராங்களா? மகாபாரத கதை இருக்கா? இல்லையா? அப்ப யார் இதெல்லாம் சொல்லி தருவாங்க? ஒரு காலத்துல வீட்டுல தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ராம் லக்ஷ்மண் எத்தனை பேர், எவ்வளவு சகோதரர் இருந்தாங்க? ராம் லக்ஷ்மண் 4 பேர் இருந்தாங்க. ராம், லக்ஷ்மண், பரதா. பாத்தீங்களா? இதே ஃபேமஸா இருக்கிற 4 ஆக்டர் பேர் சொல்லுங்க, டக்கு 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 நடிச்சிடுவான், யோசிக்கவே மாட்டான். அஜித், விஜய், சூர்யா, சிவகார்த்திகேயன் இல்லையா? இதே ராமருடைய பிரதர் யாருன்னு தெரியல. பாண்டவர் 5 பேரு. யாரு பாண்டவர் 5 பேரு? ஃபர்ஸ்ட் யாரு? யுதிஷ்டிர மகாராஜ், பீமா, அர்ஜுனா, நகுலா, சகதேவா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சு எனக்கு என்ன பிரயோஜனம் கேட்கக்கூடாது. இருக்கு, பிரயோஜனம் இருக்கு. ஏன்னா இப்போ நான் ஃபர்ஸ்ட் முதல்ல இங்க உட்கார்ந்தது என்ன கேட்டேன்? நம்ம கிருஷ்ணரை மறந்துட்டோம், கிருஷ்ணர் யாருன்னு தெரியல. கரெக்டா இல்லையா? கிருஷ்ணர் இவர் கடவுள்னு சொன்னாரு, ஆனா ஏன் கடவுள்னு தெரியாது. கரெக்டா? இப்ப நான் கிருஷ்ணர் ஏன் கடவுள்னு ஒரு உதாரணம் சொல்றேன், அப்ப நீங்க புரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்கு புரியுற பாஷையிலேயே சொல்றேன். இப்போ உங்க ஹீரோ 2 பேர் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்கிறாங்க. உங்க ஹீரோ, ஃபேமஸ் ஹீரோ 2 பேர் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்கிறாங்க. அவங்க ஒரு பெரிய மலை உச்சிலிருந்து குதிக்கிறாங்க. இது உண்மையா பொய்யா? பொய். உண்மையாலுமே அந்த 2 ஹீரோவும் மலை உச்சிலிருந்து குதிச்சா என்ன ஆவாங்க? பீஸா போயிடும். எல்லாம் தனித்தனியா மூட்டை கட்டி தான் எடுத்துட்டு வரணும். தலை, கை, கால்லாம் பொறுக்கி மூட்டை கட்டி தான் எடுத்துட்டு வரணும் இல்லையா? அப்ப அது பொய். அது சிஜி ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க. சிஜி ஒர்க்னு தெரியுமா? கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ். சிஜி ஒர்க் எல்லாம் பண்ணி அவர் குதிக்கிற மாதிரி எல்லாம் பண்ணி, அவரு சும்மா ஒரு செவத்துல இருந்து கீழே குதிப்பாரு, அது மலையில இருந்து குதிக்கிற மாதிரி காமிச்சிருவாங்க. பேக்ரவுண்ட் எல்லாம் அப்படி எல்லாம் பண்ணி பின்னாடி அந்த மலை இருக்கிற மாதிரி எல்லாமே பொய். ஆனா 5000 வருஷத்துக்கு முன்னாடி, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணருக்கு ஒரு அண்ணன் இருந்தார். கிருஷ்ணருடைய அண்ணன் பேர் தெரியுமா? பலராம். கிருஷ்ணரும் பலராமரும் 88 மைல் உயரமான ஒரு மலை. எவ்வளவு மைல்? 88 மைல்னா எவ்வளவு கிலோமீட்டர்? மேக்ஸ் படிக்கிறீங்களா? சொல்லி கொடுத்துருக்காங்களா? அதெல்லாம் அதுவும் சொல்லி தரல. அப்ப ஸ்கூல்ல நம்ம என்னதான் பண்றோம்? 88 மைல் எவ்வளவு கிலோமீட்டர்? ஒரு மைலுக்கு எவ்வளவு கிலோமீட்டர் தெரியுமா? சரி, அது குடும்பம் எடுத்துட்டு போட்டேன். நீங்க சொல்லுங்க, ஒரு மைல் எவ்வளவு கிலோமீட்டர்? யாருக்கா தெரியுமா? சரி, ஏதோ எடுத்துட்டு போட்டு விடுங்க. ஒரு மைலுக்கு 8 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். எனக்கும் தெரியாது, உங்ககிட்ட கேட்டேன். 8 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். அப்ப 88 மைல்னா கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து குதிக்கிறாங்க. 800 கிலோமீட்டர். சும்மா ஒரு அடி 2 அடி இல்ல. எவ்வளவு? கிருஷ்ணரும் பலராமனும் எவ்வளவு உயரத்திலிருந்து குதிச்சாங்க? மலை உச்சியிலிருந்து குதிக்கிறாங்க. நீங்க அந்த பாகவதன் ஒரு புஸ்தகம் இருக்கும், அதுல அந்த போட்டோ எல்லாம் போட்டிருக்கும். இங்க பாகவதம் 10th கேண்டோ புக் இருக்கா? எங்களுக்கு வேணா காமிக்கலாம். அதுல எதாவது இருக்கான்னு பாருங்க. பாகவதம் 10th கேண்டோல ஒரு 2வது பாகமும் 3வது பாகமும் எடுத்துக்கலாம். அது லாக் பண்ணிருக்கா?
சரி ஓகே பரவாயில்ல. என் மொபைல் இங்க போட்டேன். நீங்க மொபைல் வச்சிருக்கீங்களா? சரி, நீங்க மொபைல் வச்சிருக்கீங்களா? கிருஷ்ணா அண்ட் பலராம் ஃபாலிங் ஃப்ரம் த மவுண்டன் போடுங்க. ரெண்டு பேரும் மலையிலிருந்து உச்சியிலிருந்து குதிக்கிறாங்கன்னு போடுங்க. அதோட போட்டோ வரும், உங்களுக்கு காமிக்க. சும்மா நான் கதையெல்லாம் சொல்லல, சினிமா மாதிரி. இங்க நிஜம், அனைத்தும் நடந்த உண்மை. ரேக்ஸ் நாம இங்க பேசுறதெல்லாம் ரீல் இல்ல, ரியல். இங்க பேசுறதெல்லாம் பொய் இல்ல, கதை இல்ல, உண்மை. இங்க பாருங்க, அவர் காமிக்கிறார் பாருங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? சரி, இவருக்கு தெளிவா இருக்கிற மாதிரி காமிக்க. இங்க இருக்கு பாருங்க, தெரியுதா? எல்லாருக்கும் தெரியுதா? ரெண்டு பேரும் எங்க இருந்து குதிக்கிறாங்க? இது கதை இல்ல, கற்பனை இல்ல, உண்மை. பாத்துக்கிறீங்களா? ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பலராம் கி, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பலராம் கி, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பலராம் கி. போதுமா? சினிமால காய்ச்சா நம்புவீங்க, நாம காமிச்சா நம்ப மாட்டீங்க. சும்மா சொல்றாரு அவரு. அது எப்படி ஒரு மலை உச்சிலிருந்து குதிக்க முடியும்? இவரு நீங்க இங்க இருங்க, தேவைப்படும் இங்கே வந்து உட்காந்து பக்கத்துல வாங்க, ஃப்ரண்ட்ல வாங்க. அடுத்து ஒரு போட்டோ எடுக்க வேண்டியது இங்க ஃப்ரண்ட்ல உட்காரு. சரி, சினிமால குதிச்சது பொய்ன்னு தெரியுது இல்லையா? சினிமால வந்து ரெண்டு ஹீரோ வந்து மலை உச்சில குதிக்கிறது பொய்ன்னு தெரியுது, அதை பாக்குறோம். நம்ம உண்மை சொன்னா எடுத்துக்க மாட்டோம். அது எப்படி மலை உச்சில குதிக்க முடியும்? அதுதான் கடவுள். கடவுளால செய்ய முடியாத ஒண்ணு கிடையாது. இன்னொரு பிக்சர் நீங்க, கிருஷ்ணர் கோவர்த்தன மலை தூக்குற மாதிரி. கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? ஏன் கிருஷ்ணர் கடவுள்னு சொல்றேன் உங்களுக்கு. அவர் 6 வயசு குழந்தையா இருந்த போது ஒரு பெரிய மலையை கொடையா பிடிச்சிருந்தார், கோவர்த்தன மலை. அந்த மலைக்கு பேர் என்னது? கோவர்த்தன மலை. யார் கொடையா பிடிச்சா? கிருஷ்ணர். அதுக்கு அவருக்கு ஒரு பேர் உண்டு, கிரிதாரி. கிரிதாரின்னு பேர். கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? கோவர்த்தன மலையை கொடையா பிடிச்சிருக்கிறாரு. அதான் பாடணும் இல்லையா? ஜெய் ராதா மாதவா குஞ்ச பிகாரி கோபிஜன வல்லப கிரி வரதாரி. தெரியுதா? அங்க பக்கத்துல இன்னொருத்தர் இருக்கிறார். இது கிருஷ்ணர் என்ன பண்றாரு? கோவர்த்தன மலைய கொடையா பிடிச்சிக்கிறாரு. பாத்திருக்கீங்களா? கிருஷ்ணர் வந்து கோவர்த்தன மலையை கொடையா பிடிச்சி. இது யாரு? இவர் என்ன பண்றாரு? ஒரு மலையை தூக்கிட்டு போறாரு. உங்க ஹீரோ தூக்கிட்டு போவாரா? ஹனுமான் என்ன பண்றாரு? ஒரு மலையை தூக்கிட்டு போறாரு. எந்த மலை அது? சஞ்சீவி மலை. இங்க வந்து வர வழியில் நிறைய மலைகள்லாம் இருக்கு. இஸ்கான் சுங்காய் சிப்புட் வர வழியில நிறைய மலை இருக்கு. ஏன் நம்மளால தூக்க முடியல? நீங்க போய் தூக்கிடுவீங்களா? உங்களுக்கு எவ்வளவு வயசாச்சு? 13 வயசாச்சு. கிருஷ்ணர் எத்தனை வயசுல கோவர்த்தன மலை தூக்குனாரு? 6 வயசு. நம்மளோட 2 மடங்கு அதிகமாயிருச்சு. கரெக்டா? நம்ம தூக்க முடியுதா? ஒரு கல்ல கூட தூக்க முடியாதுங்கிறது. இதுதான் கடவுளுக்கு நமக்குள்ள வித்தியாசம். அவர் வந்து அமானுஷ்யமான சக்தி படைத்தவர். கிருஷ்ணர் எப்படி? அமானுஷ்யமான சக்தி படைத்தவர். சரி, கிருஷ்ணர் கடவுள். அப்ப ஹனுமான் யாரு? கிருஷ்ணர் கடவுள், ராமர் கடவுள். ஹனுமான் யாரு? ஹனுமான் ஒரு மலையை தூக்கிட்டு போறாரு. ஹனுமான் கடவுள் இல்ல. ஹனுமான் வந்து கடவுள் இல்ல. ஹனுமான் வந்து கடவுளுடைய பக்தர், ராமருடைய பக்தர். இங்க இருக்காரு ராமர், எங்க இருக்காரு? ஹனுமான் எங்க இருக்காரு? இந்த இங்க விக்கிரகத்துல ராமர் எங்க இருக்காரு? ஹனுமான் எங்க இருக்காரு? ராமருக்கு சமமா இருக்காரா? ராமருக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரா? அப்ப ஹனுமான் கடவுளா சேவகரா? சேவகர் இல்லையா? சரி, அப்போ ஹனுமான் வந்து ஒரு சேவகர், ரைட்? நம்ம மனுஷ ரூபத்தில் இருக்கோம் இல்லையா? நம்ம வந்து என்ன ரூபத்தில் இருக்கிறோம்? அதுல ஏதோ சந்தேகம் இருக்கா? விலங்கல்ல இல்ல, இல்ல பேண்ட் ஷர்ட் போட்ட விலங்கா இருக்கிறோமா? எஸ். கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்கல, கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கல, கடவுளுக்கு பக்தி பண்ணலன்னு சொன்னா பேண்ட் ஷர்ட் போட்ட விலங்குதான். நம்ம எல்லாருமே கிருஷ்ணர் யாருன்னு தெரியாது, பகவத்கீதை என்னென்ன தெரியாது, ராமாயணம் தெரியாது, மகாபாரதம் தெரியாது அப்படின்னா இது நாய்க்கு தெரியுமா கிருஷ்ணர் யாருன்னு? பூனைக்கு தெரியுமா? அப்போ அதுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்?
ஒரு நாய் பூனை எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் யோசிங்க. நான் மட்டும் பேசினா தூக்கம் வரும், கேள்வி கேட்டாதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கரெக்டா இன்ட்ரெஸ்டா இருக்கா இல்லையா? போர் அடிக்குதா? மூளைக்கு வேலை இருக்கா? மூளை யோசிக்குதா? அப்போ இவ்வளவு நாள் அதை பயன்படுத்தவே இல்லை, நம்ம இப்பதான் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். கரெக்ட். ஒரு நாய் பூனைக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? அதே பண்றதை நானும் பண்றேன். ஒரு நாய்க்குட்டி சாப்பிடுது, நானும் சாப்பிடுறேன். அது தூங்குது, நானும் தூங்குறேன். அது சந்ததிகளை பெருக்குது, நம்மளும் பெரியவங்களை கல்யாணம் பண்ணி குழந்தைகள் பெற்றுக்கிறாங்க. அப்புறம் அது யாரா வந்தா கடிக்க வருது, நாமளும் வந்து சண்டைக்கு போறோம், தற்காத்து கொள்றோம். அப்ப அதுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அது வந்து ரோட்ல பண்ணுது, நம்ம வீட்டுல பண்றோம், அவ்வளவுதான் வித்தியாசம். அது எங்க பண்ணுது? ரோட்ல பண்ணுது, நம்ம வீட்டுல பண்றோம். அதுக்கு 4 கால், நமக்கு 2 கால், அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப 4 கால் போய் 4 வீல் ஆயிடுச்சு. கார்ல போறோம் இல்லையா, அது 4 கால்ல ஓடுது, நம்ம 4 வீல்ல ஓடுறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். வேற ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அப்போ நமக்கு மனுஷ பிறவி கிடைச்சிருக்கு இல்லையா, நாய்க்குட்டி மாதிரி பூனைக்குட்டிக்கு மாதிரி இல்லைன்னு பிரபுபாதர் சொல்வார். பிரபுபாதர் வந்து இந்த இயக்கத்துடைய குரு ஆச்சாரியர், ஸ்தாபக ஆச்சாரியர். பிரபுபாதர் என்ன சொல்லுவாரு? நம்ம வந்து நாய்க்குட்டி மாதிரி பூனைக்குட்டி மாதிரி யோசிக்க கூடாது, மனுஷனா யோசிக்கணும். ஏன்னா நமக்கு இன்னொரு அறிவு இருக்கா இல்லையா, 6வது அறிவு இருக்கா இல்லையா, என்னைக்காவது அதை பயன்படுத்தி இருக்கிறோமா? அதான் பிரச்சனை. அதான் பிரச்சனை. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கணும். கடவுள் யாரு? அவர் எங்க இருக்காரு? எப்படி கிருஷ்ணரை கடவுள்னு சொல்றீங்க? அவர் எப்படி பார்க்க முடியுமா? அவர் உணர முடியுமா? இந்த கேள்வி எல்லாம் கேட்டாதான் நம்ம மனுஷ வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அப்பதான் ஸ்டார்டே ஆகுது. இப்ப இது வரைக்கும் ஸ்டார்ட் ஆயிருக்கா இல்லையா? இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. கேட்டாச்சா இப்போ? அப்ப நீங்க எல்லாம் நல்ல வேலை மனுஷங்களை ஆயிட்டீங்க. இந்த கேள்வி கேட்காதவங்களா பேண்ட் ஷர்ட்டை போட்ட அனிமல்ஸ், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அவ்வளவுதான், வேற வித்தியாசமே இல்லை. கரெக்டா இல்லையா? இந்த 4 விஷயத்த ரொம்ப அழகா பண்றோம். நல்லா எங்க போய் எந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடலாம், எங்க போய் ஸ்டே பண்ணலாம், எங்க போய் சம்பாதிக்கலாம், எப்படி லைஃபை என்ஜாய் பண்ணலாம். இது வந்து ஆட்டுக்குட்டியும் பண்ணுது, மனுஷனும் பண்றான். என்ன வித்தியாசம்? சோ இந்த மனித வாழ்க்கை கேள்வி கேட்கணும். ஏன் கிருஷ்ணர் வந்து கடவுள்னு சொல்றாங்க? ஹனுமான் யாரு? ராமர் யாரு? இந்த கேள்வி கேட்கறது தான். சோ ஹனுமான் வந்து, ஹரே கிருஷ்ணா, கொஞ்ச நேரம் புரிஞ்சுதா? போர் அடிக்குதா? பசிக்குதா? சரி, ஹனுமான் வந்து எப்படின்னா அவரு பகவானுக்கு பிரியமான பக்தர். ஹனுமான் எப்பேற்பட்ட பக்தர்? பிரியமான பக்தர். அவருக்கு எப்படி அவ்வளவு சக்தி வந்தது? ஒரு மலையை தூக்குற அளவுக்கு. ஹனுமானுக்கு எப்படி ஒரு மலையை தூக்குற அளவுக்கு சக்தி வந்தது? இப்போ கிருஷ்ணருக்கு வந்து ஒரு மலையை தூக்குற அளவுக்கு சக்தி இருக்குன்னா அவர் கடவுள். கரெக்டா? கிருஷ்ணர் வந்து ஒரு மலையை தூக்குற அளவுக்கு சக்தி வந்ததுன்னா அவர் கடவுள். ஹனுமானுக்கு எங்கிறது அவ்வளவு சக்தி வந்தது? ஒரு மலையை தூக்குற அளவுக்கு. அந்த சக்தி யார் கொடுத்தா? ஹனுமானுக்கு ஒரு மலையை தூக்குற அளவுக்கு சக்தி யார் கொடுத்தா? வெரி குட். உன் பேர் என்ன? ஜெய்சன். பாத்தீங்களா? வெரி குட். அவருக்கு ஒரு கிளாப் கொடுங்க. என்ன பண்ணாங்க? கடவுள் நினைச்சா நிறைய சக்தி கொடுக்கும். கடவுள் நினைச்சா நமக்கு நிறைய சக்தி கொடுக்க முடியும். கடவுள் நினைச்சாருன்னா நமக்கு நிறைய சக்தி கொடுக்க முடியும், நல்ல புத்தி கொடுக்க முடியும், நல்ல ஆரோக்கியம் கொடுக்க முடியும், நல்ல சிந்தனையை கொடுக்க முடியும். அதுக்குதான் கோயிலுக்கு வர்றது. கோயிலுக்கு எதுக்கு வர்றது? ஓ பகவானே, எனக்கு நல்ல சக்தி கொடுங்க, நல்ல புத்தி கொடுங்க, நல்ல ஆரோக்கியம் கொடுங்க. எதுக்கு? அவருக்கு சேவை பண்றதுக்கு தான். பகவானுக்கு சேவை பண்ணுவாங்க. ஹனுமான் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அந்த சக்தி எல்லாம் வச்சுக்கிட்டு ஏதாவது ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்தாரு என்ன? கடவுள் நிறைய சக்தி கொடுத்தாரு. ஹனுமான் என்ன பண்ணாரு? கடவுளுடைய சேவைக்காக பயன்படுத்தினார். என்னன்னா, நான் ஹனுமானுடைய கதை சொல்றேன். ஹனுமானுடைய கதை கேட்டிருக்கீங்களா? எவ்வளவு பேர் கேட்டிருக்கீங்க? ஹனுமான் வந்து எப்பவுமே ராமருடைய நாமத்தை சொல்லிட்டே இருப்பார். ராம் ராம் ராம், ஹே ராம், ராமா ராமா ராமா. என்ன சொல்லுவாரு? ராமா. சொல்ல கேட்கவே இல்லையே. ராமா பத்தாது. ராமா. இவங்க எல்லாத்துக்கும் நைட்டு பிரசாதம் இருக்கா? நல்ல நிறைய பிரசாதம் இருக்கா? சரி, இப்போ வந்து உங்க எல்லாருக்கும் நிறைய பிரசாதம் இருக்கு. இப்போ இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே பிரசாதம் தருவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். அப்போ நல்ல பசி எடுத்தாதான் நிறைய சாப்பிட முடியும். நல்ல பசி எடுக்கணும், நல்ல சத்தம் போடணும். அப்ப நல்ல சத்தம் போட்டு கூப்பிட்டா, பகவான் கூப்பிட்டா அவரும் சந்தோஷப்படுவாரு, நமக்கு பசி எடுக்கும். அப்புறம் நிறைய பிரசாதம் சாப்பிட்டுக்கலாம். கூப்பிடலாமா?
எப்படி கூப்பிடணும் கடவுளை, பகவான் எப்படி அழைக்கணும்னா, இப்போ உன் பேர் என்ன? தினேஷ். நீ வந்து அங்க நின்றுட்டு இருக்க, அந்த பக்கம் நின்று இருக்க. நான் எப்படி உன்னை வந்து இங்க கூப்பிடணும், என்ன செய்யணும்? பேர் சொல்லி கூப்பிடணும். தினேஷே. ஓ, யாரும் என்னை கூப்பிடுறாங்களே, திரும்பி பாப்பியா? அப்போ கடவுளுடைய கவனத்தை நம்ம எப்படி கடவுளுடைய கவனத்தை நம்ம பக்கம் எப்படி திருப்புறது? அவரை பேரை சொல்லி கூப்பிடணும். அப்ப கடவுளை எப்படி அழைக்கணும் அப்படின்னு அதுக்கு ஃபார்முலா இருக்கு. இப்படி 2 கை மேல தூக்கணும். 5 பேர் தூக்கி இருக்காங்க பாருங்க, அது மாதிரி 2 கை மேல தூக்கணும். 2 கை மேல தூக்குங்க. இப்போ வந்து நம்ம சத்தம் எங்கிருந்து வரணும்? இங்கிருந்து வரணும், அடி வயிற்றுல இருந்து. அடி வயிற்றுல இருந்து சத்தம் வந்து கடவுளுடைய கடவுளுக்கு ஒரு உலகம் இருக்காங்க, கேட்கணும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராமா, ஹரே ராமா, ராம ராமா, ஹரே ஹரே. அப்ப அடுத்து ஒரு சந்தேகம் வந்துடும், கடவுள் தான் இங்க இருக்காரு, ஏன் இவ்வளவு சத்தம் போட்டீங்க? கடவுளோட உலகத்துக்கு கேட்கணும்னு சொன்னீங்க, அப்ப இங்க இருக்கிறது இல்ல யாரு? அவங்களும் கடவுள் தான். அப்ப ஏன் சத்தம் போடணும்? அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பாருங்க, நம்ம குழந்தைகள் சத்தம் போட்டு நம்மளை கூப்பிடுறாங்க. சோ பகவான் எப்பவுமே நம்ம மேல ரொம்ப திருப்தி அடைவார், நம்ம அவருக்கு சேவை பண்ணா. இப்ப உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ண, உங்களுக்கு யாராவது சேவை பண்ணா சந்தோஷமாயிடுவீங்களா? அவர்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுவீங்களா? உங்களை யாராவது லைக் பண்றாங்க, உங்களை யாராவது ரொம்ப உங்க மேல அன்பு செஞ்சா என்ன பண்ணுவீங்க? அதை விட டபுள் மடங்கு அன்பு செய்வீங்க. நான் உங்ககிட்ட ரொம்ப அன்பா இருந்தா என்ன பண்ணுவீங்க? நீங்க 2 மடங்கு கிட்ட அன்பு காமிப்பீங்க. ஆனா பகவான் எப்படின்னா, நம்ம அவர்கிட்ட கொஞ்சம் அன்பு காமிச்சோம்னு ஒரு 10 மடங்கு அன்பு காமிப்பார். அவர் என்ன பண்ணுவாரு? நம்ம கொஞ்சம் அன்பு காமிச்சு அவர் என்ன பண்ணுவாரு? 10 மடங்கு அன்பு காமிப்பார். அப்ப யாருடைய அன்பு ரொம்ப உயர்ந்தது? கடவுளுடைய அன்பு. ஹனுமான் வந்து சின்ன குழந்தையா இருந்தார். சின்ன குழந்தை, அந்த மாதிரி குழந்தை, அந்த குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தை அம்மா மடியில உட்காந்துருக்கு. அதுக்கு என்ன வயசாச்சு? 3 வயசு இருக்குமா? எக்ஸாக்ட்லி. அந்த குழந்தைக்கு ஒரு 3 வயசு. ஹனுமானுக்கு 3 வயசு இருந்த போது அவருக்கு வந்து ஆக்சுவலி ஹனுமான் வந்து நம்மள மாதிரி ஒரு சாதாரண குழந்தை இல்லை. அவர் வந்து காட்டுல பறப்பார். இப்ப இங்க பறக்கிற மாதிரி தானே பார்த்தது. எடுங்க, நடந்து மலையை தூக்கி நடந்து போனாரா, பறந்து போனாரா? ஹனுமான் மலையை தூக்கிட்டு நடந்து போனாரா, பறந்து போனாரா? எப்படி ஹனுமானால பறக்க முடிஞ்சது? எப்படி ஹனுமானால பறக்க முடிஞ்சது? எப்படி பறக்க முடிஞ்சது? ராமருடைய சக்தினால. வெரி குட். ராமர் தான் சக்தி கொடுத்தாரு. ராமர் சக்தி கொடுத்தா நீங்க பறக்கலாம், காற்றுல மிதக்கலாம். அப்போ வந்து என்ன பண்ணணும்? அவர் மேல அன்பு செய்யணும். அவர் மேல அன்பு செஞ்சா நீங்க நினைக்கிறதுலாம் நடக்கும். ரைட்? ஆமா, நீங்க கடவுள் மேல அன்பு செஞ்சுட்டே இருங்க, நம்ம விரும்புறதெல்லாம் அவர் செய்வார். டெஃபினட்டா. சரி, எப்படி அன்பு செய்யறது? அதை இப்ப நான் சொல்லித்தரேன். எப்படி அன்பு செய்யறது? அப்ப இங்க வந்த என்ன, இங்க ஏன் வந்தோம்? எதுக்கு இங்க வந்தீங்க? நான் ஃபர்ஸ்ட் வந்தோடனே கேட்டீங்க, ஏன் வந்தீங்க? ஏன் இங்க வந்திருக்கீங்க? புதுசா வந்தவங்க ஏன் இங்க வந்திருக்கீங்க? சும்மா அப்படியே போய் பார்க்கலாம் வந்தீங்களா? அப்ப ஏன் உட்காந்துருக்கீங்க? சாமி கும்பிடணும். ஏன் சாமி கும்பிடணும்? அவருக்கு மேல அன்பு செய்யணும். அப்ப இங்க வந்தா கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா? இப்ப இங்க வந்து சினிமா ஹீரோ பத்தி பேசிட்டு இருக்குமா, பகவானை பத்தி பேசிட்டு இருக்குமா? அப்ப இங்க வந்தா பகவானை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இது வேற எங்கேயாவது சொல்லி தருவாங்களா? அதனாலதான் இங்க வரணும். ரைட்? சோ பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும். ராமர் யாரு, கிருஷ்ணர் யாரு, பாண்டவர்கள் யாரு, ஹனுமான் யாரு, அவங்க சக்தி என்ன, அவங்க மகிமை என்ன, அவங்க அற்புதம் என்ன, இதை தெரிஞ்சுக்கணும்னா இங்க வரணும். இது வெளியில யாராவது சொல்லி தருவாங்களா? ஒருத்தரும் சொல்லி தருவாங்க. எனக்கு யாருக்குமே தெரியாது, பக்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும். சரியா? அப்ப அதுக்காக இங்க வரும். அப்ப இங்க வந்த உடனே என்ன ஆகுது? இப்ப பாருங்க, ஹனுமானுடைய சக்தி என்னன்னு உங்களுக்கு புரியும். என்னமோ ஹனுமான் ஏதோ சாதாரண நினைச்சிட்டு, நிறைய பேர் ஹனுமான் ஏதோ சாதாரண நினைச்சிட்டு இருக்காங்க. ஹனுமான் வந்து அந்த மாதிரி குழந்தையா இருக்கும் போதே ஒரு நாள் காலையில 7 மணிக்கு சூரியனை பார்த்திருக்கீங்களா? 6 மணிக்கு காலையில 6 மணிக்கு சூரியனை பார்த்திருக்கீங்களா? வாழ்க்கையில சந்தோஷம் பார்த்துருந்தா ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கும்? காலையில 6 மணிக்கு சூரியன் எப்படி இருக்கும்? ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்கும். பாத்திருக்கீங்களா? ஆரஞ்சு கலர்ல. நீ பார்த்ததே இல்லையா? அப்ப நீ 8 மணிக்கு தான் எந்திரிக்கிறேன்னு நினைக்கிறேன். கரெக்டா? காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா சூரியன் இருக்குல்ல,
அது ரவுண்டா ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்கும். எவ்வளவு பேர் பார்த்திருக்கீங்க? 6 o'clock. எங்க இந்தியால வந்து 6 o'clock வரும், சன் ரைஸ் ஆகும், சூரியன் உதிக்கும். இங்க எத்தனை மணிக்கு? அதே 6 மணிக்கு தான். எல்லா ஊர்லயும் அதே தான், சில ஊர்ல மாறும். ரைட். அப்ப இங்க காலையில 6 மணிக்கு சூரியனை பார்த்தோம்னா, நீங்க வேணா நாளைக்கு பாருங்க, அலாரம் வச்சு காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு பாருங்க. சூரியன் வந்து அப்படியே ரவுண்டா ஆரஞ்சு கலர், ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்கும். சூரியன் எப்படி இருக்கும்? ரவுண்டா ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்கும். ஹனுமான் என்ன நினைச்சாரு? அது ஒரு ஆரஞ்சு பழம் நினைச்சுக்கிட்டாரு. இங்க இருந்து பார்க்கும்போது சூரியன் குட்டியா தானே தெரியும். இங்கிருந்து பார்த்தா பூமியிலிருந்து சூரியன் பலாயிரம் கோடி மைல் தூரத்தில் இருக்கு, ரொம்ப தூரத்தில் இருக்கு. அதனால நமக்கு பார்க்கும்போது ஒரு சின்ன பழம் மாதிரி தெரியுது. ஆரஞ்சு பழம் பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி இருக்கு. ஹனுமான் என்ன நினைச்சுக்கிட்டாரு? அது ஆரஞ்சு பழம் பிடிக்க போனார். அந்த சூரியன் என்ன பண்ணாரு? ஆரஞ்சு பழம் பிடிக்க போனார். சூரியனுக்கு பயம் வந்துருச்சு. இந்த குழந்தை வேகமா பறந்து வர்றாரு. இது குழந்தை வர்றதை பார்த்துட்டு சூரியனுக்கு பயம் வந்து, இந்த ஹனுமான் வந்து என்ன முழுங்கிடுவாரோ. சச்ச பவர் he got actually. ஹனுமானுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு, சூரியனே விழுங்கிடுவார். நம்மளால சூரியன் வெயில நிக்கவே முடியாது. கரெக்டா? சோ ஹனுமான் வரதை பார்த்து சூரிய தேவன் பயந்துகிட்டாரு. நேரா இந்திராட்ட போனார். இந்திரான்னு ஒருத்தர் இருக்காரு, தெரியுமா? இந்திரா நமக்கு சினிமா நடிகரை தெரியும், இந்திரனாவது சந்திரனாவது. சினிமா நடிகரை பத்தி கேளுங்க, டக்கு டக்குன்னு அடிக்கிறோம். என்ன வேணும் உங்களுக்கு? அடுத்த ரிலீஸ் என்ன? அடுத்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் என்ன? செகண்ட் சிங்கிள் என்ன? எப்ப ரிலீஸ் டேட்? எல்லாம் அப்டேட் பண்ணி அப்டேட்டா இருக்கு இல்லையா? am I right? சோ பாருங்க, இதுதான் நம்முடைய பொசிஷன். சோ சூரியன் வந்து ஒரு டெமிகாட். அந்த இப்ப நம்ம இப்ப வந்து இந்த மலேசியாவுக்கு ஒரு தலைவர் இருக்கார் இல்லையா? ஒரு ராஜா இருக்காரு, கிங் இருக்காரு. அது மாதிரி ஒரு நாட்டுக்கு ஒரு தலைவர் இருப்பார். அது மாதிரி சன் பிளானட்டுக்கு ஒரு டெமிகாட் இருக்காரு. அந்த சன் பிளானட்டை ரூல் பண்ணக்கூடிய ஒரு டெமிகாட், ஒரு தேவதை, சூரிய கிரகத்தை ஆளும் தேவதை. அது மாதிரி சொர்க்கலோகன் ஒண்ணு இருக்கு. நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோம்? பூமியில. பூகோளம். வெரி குட். மலேசியா வந்து பூமியில தான் இருக்கு. அதுலதான் சந்தேகம் இருக்கா? நல்ல வேலை, ஏதாவது ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துட்டாங்க, சந்தோஷம். உங்க டீச்சருக்கெல்லாம் நல்வாழ்த்துக்கள். மலேசியா பூமியில தான் இருக்குது. அதே மாதிரி இந்த பூகோளம் மாதிரி சொர்க்கலோகம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு ஒரு கேபிட்டல், அதோட கேப்டன், அதோடைய கிங் வந்து இந்திரா. இந்திரன் வந்து ஒரு யானை மேல உட்கார்ந்து இருப்பாரு. நம்ம கார் எல்லாம் ஓட்டுறோம் இல்லையா? உங்க அப்பா எல்லாம் கார் வச்சிருப்பாங்க, மாமா எல்லாம் வீட்டுக்கு 4 கார் நிக்குது இல்லையா? சோ நம்ம கார் வச்சிருக்க மாதிரி இந்திரனுக்கு ஒரு வெஹிக்கிள் இருக்கு. அது என்னது? யானை. என்ன யானை அது? ஒயிட் கலர்ல இருக்கும். ஐராவதம் ஒரு யானை, வெள்ளை கலர்ல இருக்கும், 4 தந்தம் இருக்கும், அப்படி பெருசா இருக்கும் அந்த யானை. அது வந்து வானத்துல பறக்கும். என்ன கதையெல்லாம் விடுறீங்க? யானை பறக்குதான், ஹனுமான் பறக்கிறாரா, மலையை தூக்கிட்டு போறாரா? எங்க முட்டாள் நினைச்சுக்கிட்டீங்களா? காதுல பூ சுத்த வைக்கிறீங்களா? ஆனா இங்கிலீஷ் ஹாலிவுட் படத்துல காமிச்சா நம்புவீங்க. ஹாலிவுட் படத்துல ஹீரோ பறந்தா நம்புவீங்க. அவர் காரு பறந்தா, தமிழ் சினிமாவில் நடக்குது, காரு பறக்குது, பைக் பறக்குது. சீதாராம் லட்சுமண் ஹனுமன் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுக்கு சினிமாவில பறந்தா அது பொய் தான், அதே நம்புறீங்க. நான் உண்மையை சொன்னா நம்ப மாட்டீங்க. ரைட்டா? சோ இந்த ஐராவத யானை மேல இந்திரன் வர்றாரு. ஹனுமான் இந்த யானையை பார்த்தா அது ஒரு பந்து மாதிரி இருக்கு, அது ஒரு பழம் மாதிரி இருக்கு. யானையை பிடிக்க போனாரு ஹனுமான். என்ன பண்ணாரு? போர் அடிக்குதா? ஹனுமான் யானையை பிடிக்க போனாரு. அந்த இந்திரன் என்ன பண்ணாரு? அவருக்கு ஒரு ஆயுதம் இருக்கு, இந்திரனுடைய வெப்பன். அதுக்கு வஜ்ராயுதம் பேர். பெருசா இருக்கும் ஒரு ஆயுதம். அதை வச்சு ஓங்கி அடிச்சிட்டாரு ஹனுமான. அப்ப இங்க இல்லையா, அந்த தாவையில அடிச்சு இங்க உடஞ்சி பிளட் வருது, அப்படியே கீழே விழுந்துச்சு அந்த குழந்தை. யாரு? ஹனுமான். ஹனுமான்ங்கிற சான்ஸ்கிரிட் வேர்டு இருக்கு இல்லையா? ஹனுமான் இங்க காயம் பட்டு இந்த இடம் உடஞ்சிடுதுன்னு அர்த்தம். இப்போ நீங்க இருக்கீங்க தினேஷ்க்கு வந்து ஒரு நாள் இங்க அடிபட்டு, ஃபுட்பால் விளையாடும்போது அடிபட்டு இந்த இடம் காயமாயிருச்சு. இங்க ஒரு பிளாஸ்டிக் ஒட்டிட்டு வர்றாரு. நான் வந்து வாயை உடஞ்சவனேன்னு சொன்னா அவனுக்கு கோபமா வராதா? வாய் உடஞ்ச தினேஷா, வாய் உடஞ்ச பிரபு, சும்மா அப்படிலாம் கேள்வி பண்ணாதீங்க அப்படின்னு கோவம் வரும். ஆனா அவரை பார்த்து ஹனுமான் சொல்றோம். அப்ப அவர் கோவம் வரணுமா இல்லையா? வாயை உடைஞ்சவரேன்னு சொல்ல. ஹனுமான இந்த தாடை உடைஞ்சவர். அப்ப அவர் கோவம் வரணுமா இல்லையா? ஹனுமான் சொன்னா இந்த தாடை உடைந்தவர் அர்த்தம். ஆக்சுவலி அவருக்கு ஒரு ஒரிஜினல் பேர் என்ன? அவர் பேர் அஞ்சனா சூதா. அஞ்சனாவுடைய குழந்தை அஞ்சனா சூதா, அதான் ஒரு பேரு. ஆனா தாடை உடைஞ்சனால ஹனுமான் சொல்றோம். அப்போ கோவம் வரணுமா இல்லையா? ஆனா ஹனுமான் கோவம் வராது. ஏன்னா அவர் நம்மள மாதிரி இல்ல, அவர் ரொம்ப சாதுவான பக்தர். அவர் கோவமே வராது. பரவாயில்ல,
எல்லாரும் நான் ஹனுமான் சொல்லியாவது பிரேயர் பண்றாங்களே, நல்லா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. நம்ம அப்படி செய்வோமா? அதுதான் அவங்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசம். பக்தர்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, பக்தர்கள் கோவப்பட மாட்டாங்க. பக்தர்கள் கோவப்பட மாட்டாங்க, பொறாமப்பட மாட்டாங்க, அடுத்தவங்களை வந்து கேலி பண்ண மாட்டாங்க, கிண்டல் பண்ண மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன ஆகணும்? பக்தன் ஆகணும். பக்தனான இதெல்லாம் நடக்காது. அப்ப இங்க வந்தா என்ன ஆகலாம்? பக்தன் ஆகலாம். ஒரு நடிகருடைய தொடர்ந்து படத்தை பார்த்துட்டு இருந்தா என்ன ஆவீங்க? அந்த நடிகனுக்கு ரசிகன் ஆயிடுவீங்க. சினிமாவுக்கு போனா ரசிகன் ஆவீங்க, இங்க வந்தா பக்தன் ஆயிடுவீங்க. அதாவது யாருக்கு ரசிகன் ஆயிடுவீங்க? கிருஷ்ணருக்கு ரசிகன் ஆயிடுவீங்க, ஹனுமானுக்கு ரசிகன் ஆயிடுவீங்க, ராமருக்கு ரசிகன் ஆயிடுவீங்க. அப்ப எது உண்மை? ஹனுமானுடைய ரசிகனா இருக்கிறது உண்மையா, இல்ல விஜயோட ரசிகனா இருக்கிறது உண்மையா? சரி, ஏன்னா அவர் தான் ரியல் ஹீரோ. The real hero is Hanuman. The real hero is Ram. The real hero is Krishna. இது நல்ல மனசுல புரிஞ்சுக்கணும். மற்றதெல்லாம் டூப்பு தான், பொய் தான். சோ ஹனுமான் அடிச்ச உடனே அவர் கீழே விழுந்துட்டாரு. மேல இருந்து கீழே விழுந்துக்கெல்லாம் காயம் ஆயிடுச்சு. அப்ப ஹனுமானுடைய அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு. இப்போ உனக்கு காயமான, இப்போ நான் உன்னை அடிச்சுட்டேன், நீ காயத்தோட வீட்டுக்கு போற. உங்க அப்பா கேட்கிறாரு, என்னப்பா ஆச்சு உனக்கு? அந்த கோயில சாமி என்ன கல்ல விட்டு அடிச்சுட்டாரு. உடனே உங்க அப்பா என்ன பண்ணுவாரு? கார் எடுத்துட்டு இங்க வந்து என்னை சாத்திர மாட்டாரு, சும்மா விட்டுருவாரா? சும்மா விட்டுருவாரா? உங்க அப்பா இங்க ஊட்டி போட்டு பந்தாடிட மாட்டாரு. இந்த சாமி வந்து என் பையன் அடிச்சு போட்டாரு. அந்த மாதிரி ஹனுமானுடைய அப்பா யாரு தெரியுமா? ஹனுமானுடைய அப்பா யாரு உனக்கு தெரியுமா? Who is the father of Hanuman? What a shame யா. சூர்யாவுடைய அப்பா யாரு? பாத்தியா, சிவகுமார் சொல்லிட்டான். ஹனுமானுடைய அப்பா வந்து யாரு? வாயு புத்திரா. ஹனுமானுக்கு வந்து வாயு புத்திரன், வாயுவோட சன், த விண்ட் காட். இந்த காற்று வீசுது இல்லையா, அதுக்கு ஒரு தேவதை இருக்காரு. என்ன சாமி அடுத்தது கதை விடுறீங்க? காத்து அதான் வீசுது, அதுக்கு ஒரு தேவதை இருக்காரு. இருக்காங்க. எல்லா விஷயத்தையும் இந்த கண்ணால பார்க்க முடியாது, இதாலதான் பார்க்க முடியும். சாஸ்திரம் படிச்சு, இந்த பகவத்கீதையில இருக்கு இல்லையா, இந்த புக்கு படிச்சு இந்த புத்தியை வச்சுதான் உணர முடியும், இந்த கண்ணுல தான் பார்க்க முடியாது. சினிமால பாக்குறதே பொய், அதையே உண்மை நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த உண்மையே பொய்ன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் நம்ம நிலைமை. சோ வாயு கோபம் வந்துருச்சு. ஓஹோ, இந்த இந்திரா வந்து யார் அடிச்சா? ஹனுமான் யார் அடிச்சா? ஹனுமானை அடித்தது யார்? சத்தியமா ஆயில் மீஸ் என்ன ஒண்ணு செஞ்சிடாதீங்க இல்லையா? ஹனுமான் அடிச்சது யாரு? என்ன கதை கேட்கறீங்களா, தூங்குறீங்களா, என்ன பண்றீங்க? இந்திரா அடிச்சாரு. அப்ப யாருக்கு கோவம் வந்துருச்சு? வாயுக்கு கோவம் வந்துருச்சு. ஒட்டுமொத்த ஏரையும் பிளாக் பண்ணிட்டாரு. காற்றே உள்ள, காற்றுல ஸ்தம்பி நின்று போச்சு. காற்றே வீசல என்ன ஆகும்? காற்றே இல்லைன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான், நம்ம எல்லாம் பயிர வேண்டியதுதான், பினிஷ், லைஃபே முடிச்சுது. காத்து இல்லைன்னா என்ன? காத்து இல்லாம உயிர் வாழ முடியுமா? இப்ப எப்படி பேசிட்டு இருக்கிறோம்? காத்து சுவாசம் பண்ணி தான் பேசுறோம், இல்லாட்டி பேச முடியாது. அவ்வளவுதான், சொல்லி விட்டுற வேண்டியதான் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம். கரெக்டா? அப்ப வாயு வந்து, வாயு தேவன் காற்றை நிப்பாட்டிட்டா அவ்வளவுதான், முடிச்சது. நமக்கு உயிர் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? இப்ப எனக்கு உயிர் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க? சுவாசம் வருதா? ஒரு இறந்து போனவட்ட போய் மூக்குல கை வச்சு பாருங்க, சுவாசமே இருக்காது, போச்சு, மூச்சு நின்று போச்சு. அதான் வீட்டுல அம்மா என்ன சொல்லுவாங்க, என் உயிரை வாங்காத, என் பிராணம் போயிரும் போல இருக்கு இல்லையா? சோ பிராணம் போச்சு, அவுட்டு, அவ்வளவுதான், கிளீன் போல்ட். சோ ஹனுமான் வந்து அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு. ஹனுமானுடைய அப்பா யாரு? வாயு. வாயு கோவம் வந்து எல்லா காத்தையும் பிடிச்சு நிறுத்திட்டாரு. பின்ன எல்லா தேவர்களும் பயந்து போய், இந்த தேவர்களுக்கெல்லாம் ஒரு ஹெட் இருக்காரு. அவர் யார் தெரியுமா? தேவர்களுக்கெல்லாம் ஒரு தலைவர். அவருக்கு 4 தலை இருக்கு. திரும்பி கதை விடுறீங்க பாத்தீங்களா? ஒரு தலை இருக்கிற ஆளு தான் நாங்க பாத்துருக்கீங்க, 4 தலை இருக்குன்னு சொல்றீங்க. இருக்கு, 4 தலை உள்ளவரு பிரம்மா. பிரம்மாவுக்கு 4 தலை. நல்ல வேலை நமக்கு ஒரு தலை தான், இல்ல 4 வாயிலும் சாப்பிடுவோம். கடவுள் நமக்கு ஒரு வாய் தான் கொடுத்திருக்கிறாரு, அதையே வேண்டாதெல்லாம் உள்ள போட்டு போட்டு தள்ளி வயிறை பெருசாக்கிட்டோம். 4 தலை மட்டும் கொடுத்திருந்தாரு, வயிறே வெடிக்கிற அளவுக்கு சாப்பிட்டுருவோம் இல்லையா? கடவுள் வந்து நமக்கு 4 தலை கொடுக்கல, ஒரு தலை தான் கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா ஒரு வாய், இதை வச்சே கண்ட்ரோல் பண்ண முடியல இல்லையா? வேண்டாதெல்லாம் பேசுறது, வேண்டாதெல்லாம் சாப்பிடுறது, வயிறு வெடிக்கிற அளவுக்கு சாப்பிடுறது, வாய் வெடிக்கிற அளவுக்கு பேசுறது. பிரம்மாவுக்கு எவ்வளவு தலை? 4 தலை. அந்த பிரம்மாட்ட போய் எல்லாம் சொல்றாங்க, ஓ பிரபு பாருங்க, இந்த வாயு தேவனுக்கு கோபம் வந்துருச்சு, காத்த பூரா நிப்பாட்டிட்டாரு, ஏதாவது செய்யுங்க. அப்போ
பிரம்மா சொன்னாரு, நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டீங்க, வாயுவை கோவப்படுத்திட்டீங்க. வாயு கோவப்படுற மாதிரி என்ன பண்ணாங்க, ஹனுமான் அடிச்சுட்டாங்க. இப்ப எல்லாரும் போய் வாயிட்ட மன்னிப்பு கேளுங்க, நாங்க பண்ண தப்பு தான், அவர் அந்த குழந்தை சின்ன குழந்தை தெரியாம பண்ணிடுது, அது போய் அடிச்சுக்க கூடாது, எல்லாரும் போய் மன்னிப்பு கேளுங்க. எல்லா தேவர்களும் வந்தாங்க. இந்திரா, சந்திரா, சூர்யா, வருணா, அக்னி, வாயு, பிரம்மதேவ், மகாதேவ் எல்லா தேவரும் வந்து அந்த குழந்தையை பாக்குறாங்க. ஹனுமான் சின்ன குழந்தை, அந்த குழந்தை மாதிரி தான் இருக்கு. அவர் சொன்னாங்க, ஓ வாயு, என்ன மன்னிச்சிருங்க, நாங்க தெரியாம இந்திரா வந்து உங்க குழந்தைய அடிச்சிட்டாரு, நாங்க அதுக்காக நான் என்ன வேணாலும் உங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அது மட்டும் இந்த குழந்தைக்கு நாங்க வந்து வரம் கொடுக்கிறோம். இந்திரன் என்ன சொன்னாரு, இந்திரா இருக்காருல்ல, இந்திரனுடைய ஆயுதம் பேர் என்ன சொன்னேன், துப்பாக்கி சொல்லிடாதீங்க. இந்திரனுடைய ஆயுதம் பேரு வஜ்ராயுதம், வெரி பவர்ஃபுல் வெப்பன். இந்த வஜ்ராயுதத்தினால யார் அடிச்சாரு, ஹனுமான. அப்ப இந்திரன் சொன்னாரு, ஹனுமானுடைய உடம்பு இருக்கு இல்லையா, நான் வஜ்ராயுதத்தினால அடிச்சதுனால இனிமே ஹனுமானுடைய உடம்பு வந்து வஜ்ரம் போல ஸ்ட்ராங் ஆயிரும், அவருக்கு யார் அடிச்சாலும் வலிக்காது, அவருக்கு யார் அடிச்சாலும் வலிக்காது. இப்ப நம்மளை குத்துனா வலிக்கும் இல்லையா, ஹனுமான குத்துனா சிரிச்சுட்டே இருப்பார், ஏன்னா அவருக்கு உடம்பு வஜ்ரம் மாதிரி அடிச்சு வலிக்காது. தென் வந்து பிரம்மா சொன்னாரு இந்த குழந்தையை பார்த்து, பிரம்மாவுக்கு ஒரு அஸ்திரம் உண்டு, பிரம்மாவுடைய அஸ்திரம் பேர் வந்து பிரம்மா அஸ்திரம் பேர், வெரி பவர்ஃபுல் வெப்பன், ரொம்ப சக்தி வாய்ந்த அஸ்திரம். பிரம்மா சொன்னாரு, இந்த பிரம்மா அஸ்திரத்தினால இந்த குழந்தைய வந்து கொல்ல முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. ருத்ரர் சொன்னாரு, சிவபெருமான், பசுபதி ஆஸ்திரம் கொண்டு இந்த குழந்தையை அழிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு தேவரும் வரம் கொடுக்கிறாங்க. வரம் கொடுத்து கொடுத்து சின்ன குழந்தைக்கு அதீத சக்தி. ஜெய் ஹனுமானுக்கு, ஜெய் போலோ ஹனுமானுக்கு, ஜெய் போலோ ஹனுமானுக்கு. இப்போ குழந்தைகள்லாம் குறும்புத்தனம் பண்ணுவோம் இல்லையா, எல்லா குழந்தைகளும் நீங்க எல்லாம் சின்ன வயசுல நம்ம எல்லாரும் குறும்புத்தனம் பண்ணுவோம். யாருமே குறும்பே பண்ணாத குழந்தை இந்த ஊர்ல இருக்கா, உலகத்திலே கிடையாது. ஹனுமானும் குறும்புத்தனம் பண்ணுவார். ஹனுமான் என்ன பண்ணுவாரு, போர் அடிக்குதா, குறும்புத்தனம் பண்ணுவார். என்ன பண்ணுவாரு, இந்த முனிவர்கள்லாம் பூஜை பண்ணும்போது ஜாமான்லாம் மாத்தி மாத்தி வச்சிருவாரு, பூஜை ஜாமான்லாம் மாத்தி வச்சிருவாரு, அந்த இடத்துல யூரின் போயிடுவாரு, அப்புறம் குடுமையெல்லாம் கட்டி வச்சிருவாரு மரத்துல. இந்த மாதிரி நிறைய குறும்புத்தனம் பண்ணுவார். யாரு, சின்ன குழந்தை, ஒரு 5 வயசு தான் இருக்கு. அப்ப போய் இந்த முனிவர்கள் அவங்க அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஹனுமானுடைய அம்மா யாரு, அஞ்சனா தேவி. அஞ்சனாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, ஓ அஞ்சனா தேவி, உன் பையன் ரொம்ப குறும்புத்தனம் பண்றான், எங்களால தாங்க முடியல, பூஜை ஜாமனத்துல வீணாக்கிடுறான், எங்களை வந்து தூங்க விட மாதிரி எங்க துணியெல்லாம் கொண்டு போய் தண்ணியில போட்டுறான், எப்படி நாங்க பூஜை பண்றது, ஏதாவது பண்ணு உன் குழந்தைய. சம்டைம் வந்து யாராவது நம்ம அம்மாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, உங்க பசங்க எல்லாம் இப்படி பண்றாங்க இல்லையா, கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. சிலப்போ மிஸ் வந்து ஸ்கூல்ல மீட்டிங் கூப்பிட்டு உங்க பையனை பாரு திரும்பி கை கடிக்கிறான். சோ என்ன பண்றாங்க, மிஸ் வந்து சம்டைம் ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ் மீட்டிங் வைக்கிறாங்க, பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சு உங்க பையனா ஐயோ சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், அவனை தாங்க முடியல, ஒரே பாட்டு தான். கரெக்டா, நிறைய பாட்டு வாங்கிட்டாரு போல இருக்கு. அப்ப என்னாச்சு, அஞ்சனாட்ட சொல்றாங்க, யாரெல்லாம் போய் அஞ்சனாட்ட சொன்னாங்க, முனிவர்கள்லாம். அப்ப அஞ்சனா தேவி சொன்னாங்க, நான் ஒரு சாதாரண பொண்ணு, நீங்க எல்லாம் முனிவர்கள், நீங்க தான் ஏதாவது செய்யணும், நீங்க தான் அந்த குழந்தையை கண்ட்ரோல் பண்ணணும், நான் என்ன பண்ண முடியும், நீங்க தான் குழந்தைய ஏதாவது பண்ணணும். அப்புறம் இந்த முனிவர்களா சொன்னாங்க, சரி நாங்க வந்து என்ன பண்ண போறோம், அந்த குழந்தைக்கு ஒரு வரம் கொடுக்க போறோம், அது சாபம் கூட வரமும் கூட. எப்படின்னா, இந்த குழந்தை வந்து தன்னுடைய சக்தி எல்லாம் மறந்து போயிடும். இந்த குழந்தை என்ன ஆயிரும், தன் சக்தி எல்லாம் மறந்து போயிடும். ஒரு நாள் அந்த குழந்தைக்கு ஞாபகம் வரும். எப்ப ஞாபகம் வரும், யாராவது அந்த குழந்தையோட சக்தியை போய் அந்த குழந்தைகிட்ட சொல்லும் போது ஞாபகம் வந்துடும். இந்த குழந்தை என்ன ஆயிடும், தன் சக்தியெல்லாம் மறந்து போயிடும். யாராவது ஹனுமானுடைய புகழை போய் பாடினாங்க அவர்கிட்ட அப்படின்னு ஞாபகம் வந்துடும், அதீத ஆற்றல் வந்துடும் அவருக்கு. அது மாதிரி மறந்து போச்சு எல்லாம். பாருங்க, இவ்வளவு சொல்லியிருக்கேன்ல, கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க என்ன சொன்னேன்னு கேட்டா உங்களுக்கு எல்லாம் மறந்து போயிடும். கரெக்டா இல்லையா? சோ என்னாச்சு, ஹனுமானுக்கு எல்லாம் மறந்து போச்சு. அப்புறம் ரொம்ப சாதுவாயிட்டாரு, யாரையும் தொந்தரவு பண்ணல, குறும்புத்தனம் பண்ணல. அப்ப ஸ்கூலுக்கு போகணும்ல, இப்ப நீங்க எல்லாம் ஸ்கூல்ல போய் படிக்கிறீங்க, நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க, நம்ம எல்லாம் ஸ்கூல்ல படிக்கிறோம். அது மாதிரி ஹனுமானுக்கு ஸ்கூலுக்கு போகணும். அப்போ வந்து இதுதான் பாடம், பகவத்கீதா, ராமாயணம், இதெல்லாம் தான் பாடம். சரி, வேதம்லாம் படிக்கணும்.
அப்ப ஹனுமான் யார்கிட்ட போனார்? நேரா சன் காட் சூரிய தேவன் இருக்கார் இல்லையா, சூரிய தேவன்கிட்ட போனார், எனக்கு பாடம் சொல்லி கொடுங்க. சூரிய தேவன் சொன்னார், நான் எப்படி பாடம் நடத்த முடியும்? அவர் வந்து ஒரு பிளானட் வந்து அப்படி ரூல் பண்ணிட்டு இருக்காரு, போயிட்டு இருக்கு. சூரியன் வந்து நகருதா இல்லையா, பூமி நகருதா இல்லையா? நல்ல வேலை இதான் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சூரியன் சூர்யாவோட ஞாபகம் வந்துருமோன்னு நினைச்சேன். அப்போ இந்த சூரியன் இருக்குல்ல, அந்த சன் காட், அவர்கிட்ட போனாரு ஹனுமான். அப்ப சன் காட் சொன்னாரு, ஹனுமான் நான் வந்து ஒரு சேரியட் ஒரு ரதத்துல போயிட்டு இருக்காரு, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், என்னால உனக்கு பாடம் சொல்லி கொடுக்க முடியாது, நான் ரொம்ப அவர் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்போ வந்து ஹனுமான் சொன்ன, நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க பாட்டுக்கு உங்க வழியில போங்க, நான் உங்களுக்கு முன்னாடி ஓடி வரேன், அப்படி நான் பாடம் கத்துக்கிறேன்னு. நம்ம உட்காந்து பாடம் படிச்சா கூட வருஷ கணக்கா படிச்சாலும் புரிய மாட்டேங்குது. உட்காந்து பாடம் படிச்சாலும் ஒன்றும் புரியல. ஹனுமான் ஓடிண்டே பாடம் கேட்கிறாரு. சூரியன் இப்படி போறாரு, சூரியன் இருக்காரு இல்லையா, அந்த ரதத்தில் இப்படி முன்னாடி போவாரு. ஹனுமான் வந்து இப்படி ரிவர்ஸ்லயே ஓடுவாரு, சூரியன் இப்படி போக ஹனுமான் இப்படி ரிவர்ஸ்லயே ஓடுவாரு, அப்படி பாடம் கத்துக்கிட்டாரு. ஹனுமான் எவ்வளவு இன்டெலிஜென்ட். ஹனுமானுக்கு இருக்கிற புத்தியில ஒரு கடுகளவு நமக்கு இருந்தா நம்ம பெரிய பண்டிதன் ஆயிரும். வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். அப்படி பாடம் படிச்சுக்கிட்டேன். பாடம் படிச்ச உடனே இப்ப ஸ்கூல்ல போய் ஃபீஸ் கட்டுறீங்கல்ல, அது மாதிரி சூரிய தேவன் சொன்னாரு. ஹனுமான் கேட்டாரு, ஓ சூரிய தேவரே, நீ எனக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டீங்க, அதுக்கு தட்சணை என்ன, ஃபீஸ் கொடுக்கணும், தட்சணை என்ன கொடுக்கணும் உங்களுக்கு, நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன். அப்ப சூரிய தேவன் சொல்வாரு, என்னுடைய அம்சமாக பூமியில வந்து சுக்ரீவன் ஒருத்தருக்கிறாரு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுக்ரீவன் வானர்களின் ராஜா, வானர் அரசன் சுக்ரீவன். ராமாயணம் படிச்சா தெரியும் சுக்ரீவன் யாரு. சோ வானரங்களின் ராஜா, சினிமா பார்த்தா தெரியாது. சோ வானரங்களின் ராஜா சுக்ரீவன், ரைட்? சுக்ரீவன் யார் போனாரு? மினிஸ்டரா ஹனுமான் போயிருக்காரு, சுக்ரீவனுக்கு மினிஸ்டரா போயிருக்காரு. இப்படி எல்லாம் ஹனுமான் வெரி சச் அ பவர்ஃபுல் பர்சன். அப்ப என்ன பண்ணாரு, இந்த மாதிரி ஹனுமான் வந்து சுக்ரீவனுக்கு மினிஸ்டரா இருக்காரு, அவர் எப்பவுமே ரொம்ப பணிவா சேவை பண்ணிட்டு, அவன் குரு சொன்னாரு சொல்லி அந்த சுக்ரீவனுக்கு மினிஸ்டர், அவர் ராஜாவுக்கு போய் அந்த வானர் அரசன் கிஷ்கிந்தான்னு இடம் இருக்கு, கிஷ்கிந்தா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கு, அந்த கிஷ்கிந்தால அதோடைய கிங், அந்த கிஷ்கிந்தாவுடைய ராஜா வந்து சுக்ரீவா, அவருடைய மினிஸ்டர் வந்து ஹனுமான். இப்ப இந்த மலையை தூக்கின்னு போறாரு. எப்படி மலையை தூக்க முடிஞ்சது? ஹனுமானுக்கு யாராவது அவரை பத்தி சொன்னாதான், அவரை பத்தி ஞாபகப்படுத்தணும். அவர் மறந்துருக்காரு இல்லையா? ஏன் மறந்துருந்தாரு? அந்த முனிவர்கள் சொன்னாங்க, ஹனுமான் வந்து மறந்துடுவாரு, யாராவது போய் சொன்னாதான் ஞாபகம் வரும். இதே மாதிரிதான் நடந்தது. 2-3 முறை வந்து ஹனுமான் ரொம்ப சாதுவா இருப்பார், யாராவது போய் அவர்கிட்ட சொல்லணும். ஒரு நாள் இங்க அந்த ராமாயண கதை படிச்சீங்கன்னா, ராமர் வந்து சீதையை வந்து ராவணன் தூக்கின்னு போயிடுவார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க ஹீரோ கூட படத்துல வில்லன்ட்ட போய் சண்டை போட்டு ஹீரோயினை மீட் கொண்டு வருவார், அப்புறம் டூயட் எல்லாம் பாடுவார். இது எங்கிருந்து வந்தது? இதெல்லாம் உங்க ஹீரோ வச்சு படம் எடுக்கிறாங்கல்ல, ஒரு ஹீரோ இருப்பாரு, அவர் கூட ஒரு காமெடியா இருப்பாரு, அப்புறம் ஒரு ஹீரோயின் இருப்பாங்க, ஒரு வில்லன் வருவாரு, ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுவாரு. இதுதான் காலங்காலமா எடுத்துட்டு இருக்காங்க. கரெக்டா எம்ஜிஆர் காலத்துல இருந்து இப்போ உள்ள காலம் வரைக்கும். இது எங்கிருந்து வந்தது? இது எங்கிருந்து வந்தது? ராமாயணத்திலிருந்து வந்தது, திருடுனது. ராமாயணத்தை திருடி படம் எடுத்துட்டு ஓடி பேர் வாங்கிக்கிறாங்க, அவ்வளவுதான். ராமர் என்ன பண்ணாரு? சீதையை கல்யாணம் பண்ணிட்டாரு, கரெக்டா? அப்ப யாரு சீதையை தூக்கிட்டு போனா? வில்லன் வந்தாரு, ராவணன் தூக்கிட்டு போயிட்டாரு. இப்ப யாரு ராமருக்காக போனாரு? ஹனுமான். ஹனுமான் போய் சீதை இருக்கிற இடத்த பாத்துட்டு வர்றாரு. அப்புறம் ஹீரோ போய் சண்டை போட்டு ஹீரோயினை கூட்டு வர்றாரு. இவ்வளவுதான் ராமாயணம். இதைத்தான் சினிமா படமா எடுக்கிறாங்க, காலங்காலமா எடுத்துட்டு இருக்காங்க. என்ன, ஹீரோ மாறிட்டே இருப்பாரு, ஹீரோயின் மாறிட்டே இருப்பாங்க, இல்ல அதே டான்ஸ், அதே பாட்டு, அதே குத்தாட்டம். இதுதான். இதையும் காசு கொடுத்து பார்த்துட்டு ஏமாந்துட்டு வரோம். ஆனா இது ராமாயணத்தில் இருக்குது. ராமாயணத்துல வந்து ஹீரோயிசம் இருக்கு, ஹீரோ ராமர் இருக்காரு, வில்லன் ராவணன் இருக்காரு, ஹனுமான் இருக்காரு, சீதா தேவி ஹீரோயின் இருக்காங்க. எவ்ரிதிங் இஸ் தேர் இன் ராமாயண். ரியல் ஸ்டோரி இஸ் நாட் டூப். ஆக்சுவலி இது சும்மா ரீல் எல்லாம் இல்ல, ரியல் ஸ்டோரி. அது நடந்தது, உண்மை. ஆனா யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்கல. நமக்கு சொல்லிக் கொடுக்க போற சினிமா பாட்டு, டான்ஸ் தான். ஸ்கூல்ல போனாலும் அதை தான் பண்றேன். ஆனுவல் டே சினிமா பாட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். கரெக்டா இல்லையா? ஒரு பாக்கியம். சரி, நான் முடிச்சிடறேன், டைம் ஆயிடுச்சு. சோ என்னாச்சு, ஒரு நாள் சுக்ரீவா இருக்கார்ல, சுக்ரீவன் யாரு? வானரனுடைய ராஜா. அவர் வந்து ஒரு நாள் ராமர் என்ன பண்ணாரு, சீதையை வந்து ராவணன் தூக்கிட்டு போயிட்டாரு. அப்போ வந்து ராமர் சீதையை தேடின்னு வந்தார். இப்போ சுக்ரீவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டார். ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணோன்னே சுக்ரீவன் சொன்னாரு, நான் சீதையை தேடுறதுக்கு என்கிட்ட நிறைய சர்வன்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, எனக்கு நிறைய சேவகர்கள்லாம் இருக்காங்க, நான் சீதையை தேட அனுப்புறேன். அப்போ
ஹனுமான் வந்து சீதை, ஹனுமான், நலன், நீலன், ஜாம்பவான், அங்கதன், யாரெல்லாம் போனாங்க கவனிக்கல. ஹனுமான், நலன், நீலன், ஜாம்பவான் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டீமா போறாங்க, சீதையை தேடி போறாங்க. அப்புறம் உங்களுக்கு தகவல் வந்தது சீதாதி வந்து எங்க இருக்காங்க, லங்கையில் இருக்காங்க. லங்கையில போய், லங்கா ஸ்ரீலங்கா இருக்குல்ல, லங்கா சொர்ணலங்கா, ஃபுல்லா கோல்டு ஆக்சுவலி. அந்த சொர்ணலங்கால போய் ராவணன் அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டாரு சீதையை. ஒரு ஒரு பார்க்ல, ஒரு ஒரு பூங்கால, அசோகவனத்துல. இப்போ இது வந்து அவங்க, இது ஒரு பெரிய ஸ்டோரி, நான் ஷார்ட்டா சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்சு போயிட்டு. சீதாதேவி வந்து லங்கையில் இருக்காங்க அப்படி. இப்போ இவங்க வந்து இந்தியாவுடைய சவுத் எண்டில் இருக்காங்க, இந்தியாவுடைய தெற்கு பாகத்துல. இங்கிருந்து லங்கைக்கு போனா, இப்ப நீங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போறவங்க தானே, இந்தியா மேப் பாத்திருக்கீங்களா? பார்த்திருந்தா அதிர்ஷ்டம் தான். பாத்திருக்கீங்களா? அந்த இந்தியா மேப்ல ஸ்ரீலங்கா எந்த இடத்துல இருக்கு? கீழே சும்மா ஒரு கோழி முட்டை மாதிரி இருக்கும் இல்லையா? இந்தியா இப்படி இருக்குன்னா, இந்தியா வந்து இப்படி இருக்கு இல்லையா? இந்தியா இப்படி போய் இப்படி இருக்கும். இந்த கீழே சவுத் பாகம், அது பக்கத்துல சின்னதா ஒரு முட்டை மாதிரி இருக்கும், அதுதான் ஸ்ரீலங்கா, அவ்வளவுதான். அப்ப அதுக்கு நடுவுல என்ன இருக்கு? இந்தியாவுக்கு ஸ்ரீலங்காக்கு நடுவுல கடல் இருக்கு. இப்ப இந்த கடலை கடந்து போனாதான் அங்க போக முடியும். இந்த கடலை கிராஸ் பண்ணணும். அப்ப வந்து போட்டு, ஷிப்பு இதெல்லாம் கிடையாது. அப்ப எப்படி கடலை கடந்து போறது? நான் சொல்றது thousands of years back, பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி. எப்படி அந்த கடலை கடந்து போவாங்க? எப்படி கடந்து போவாங்க? யாராலையும் முடியாது. இப்போ ஜம்ப் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் இருக்கேன், இங்க நிறைய டைல்ஸ் ஒட்டி இருக்காங்க. இங்க டைல்ஸ் ஒட்டி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 ஒரு 10 டைல்ஸ் இருக்கு. இங்க இருந்து இந்த ஒரு டைல்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இங்க 10 டைல்ஸ் இருக்கு. நான் இவரை கூப்பிடுறேன், உங்க பேர் என்ன? சசிதரன். சசிதரா இங்க வா, உன்னால எவ்வளவு டைல்ஸ் கிராஸ் பண்ண முடியும்? சசிதரன் என்ன பண்ணுவார்? ஒரு டைல் வந்து தாண்டலாம். இங்க இருந்து ஒரு ஜம்ப் பண்ண, ஹை ஜம்ப் பண்ண ஒரு டைல் தாண்டலாம். தினேஷ் நினைச்சா ஒரு 2 டைல் கிராஸ் பண்ணலாம். அவர் நினைச்சா ஒரு 3 டைல். இப்படி நம்ம ஒரு சர்டன் லிமிட்டுக்கு மேல நம்மளால போக முடியாது. அப்ப இந்த வானரங்கள்லாம் இருக்காங்க, இந்த கடலை யாரு கடந்து போவா? ஒரு வானரம் சொன்னாரு, அது வந்து கிட்டத்தட்ட 100 யோஜனா. 100 யோஜனா கிட்டத்தட்ட ஒரு 800 கிலோமீட்டர் வரும். ஸ்ரீலங்காவுடைய பார்டருக்கும் இந்தியாவுடைய பார்டருக்கும் அந்த ஓசனுடைய பெர்த் வந்து அந்த அகலம் வந்து ஒரு 800 கிலோமீட்டர் இருக்கு. அப்போ ஒரு வானரம் சொன்னா நான் 1 கிலோமீட்டர் தாண்டுவேன். அது என்ன பிரயோஜனம்? ஏதாவது யூஸ் இருக்கா? இப்ப இங்கிருந்து அங்க ஜம்ப் பண்ணி போகணும், ஒரு டைல மட்டும் ஜம்ப் பண்ணி என்ன பிரயோஜனம்? முடியாது இல்ல. இப்படி ஒருத்தரா சொன்னாங்க, நான் வந்து 1 யோஜனா கிராஸ் பண்ணுவேன். ஒரு வானரம் சொன்னாங்க நான் 1 யோஜனா கிராஸ் பண்ணுவேன். இன்னொரு 2 3 4 அங்கதன் சொன்னாரு நான் 100 யோஜனா கிராஸ் பண்ணுவேன். வெரி குட். ஆனா திரும்ப வருவேன்னா தெரியாதுங்க. அப்புறம் என்ன பிரயோஜனம்? நான் இதை கிராஸ் பண்ணி போயிருவேன், ஆனா திரும்பி கிராஸ் பண்ண முடியுமான்னு தெரியாது. அப்ப யார் போவா? யார்? ஜெய் ஸ்ரீ ஸ்ரீ சீதாராம் லட்சுமணன் சமேத ஸ்ரீராமச்சந்திர பிரபுக்கு யார் இதை கிராஸ் பண்ணுவா? எல்லாரும் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹனுமான் பேசாம நின்று இருக்காரு. ஏன் ஹனுமான் பேசாம நிற்கிறாரு? யோசிக்கல. அவருடைய சக்தியை மறந்து போயிட்டாரு. இப்ப ஜாம்பவான் என்ன பண்ணாரு? ஜாம்பவான் வந்து கிங் ஆஃப் இது கரடிகளின் ராஜா ஜாம்பவான். சோ ஜாம்பவான் என்ன பண்ணாரு? ஒருத்தரால தான் கிராஸ் பண்ண முடியும். ஒருத்தரால தான் இந்த 100 யோஜனா சமுத்திரத்தை வந்து ஒருத்தரால தான் கிராஸ் பண்ண முடியும். அது வந்து ஹனுமான். ஹனுமான் நினைச்சா இந்த சமுத்திரம் இல்ல, ஒரு பிரபஞ்சத்தையே தாண்டி போயிடுவார். என்டையர் பிளானட்டை கிராஸ் பண்ணுவார். ஹனுமானுடைய குளோரி சொல்றாரு. இந்த நான் சொன்ன இல்லையா, குழந்தையில எப்படி இருந்தாரு, எவ்வளவு பவர் அவருக்கு, இதெல்லாம் ஹனுமான் கேட்டு என்ன ஆகுது? அவருக்கு அந்த சக்தி வருது. ராமர் என்ன பண்றாரு? அந்த சக்தி கொடுக்கிறாரு. எஸ், ஹனுமான் வந்து ஒரு 6 அடி இருப்பார், இந்த பில்டிங் ஹைட் இருப்பார். அவர் சக்தியை கேட்ட உடனே என்ன பண்ணாரு? அவருக்கு தெரிஞ்சு போச்சு தான் யாருன்னு. ராமர் வந்து எனக்கு நிறைய சக்தி கொடுத்திருக்காரு. அவர் என்ன பண்ணாரு? ஜெய் ஸ்ரீராம் அப்படி ஒரு மலை மாதிரி ஆயிட்டாரு. சின்னதா இருந்த ஹனுமான் என்ன ஆனாரு? ஒரு மலை மாதிரி பெருசானார். ஒரு ஜம்ப் தான் அங்கிருந்து ஒரே ஜம்ப் தான், அப்படியே ஓஷன் மேல பறக்கிறார், பிளைட் போற மாதிரி. எப்படி வந்தது இந்த பவர்? அவர் என்ன சொன்னாரு? ஜெய் ஸ்ரீராம்.
ஒருத்தருமே சொல்ல. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். அப்போ இந்த நாமம் இருக்கு இல்லையா, இந்த நேம், அந்த நாமத்துக்கு பகவானுக்கு வித்தியாசம் இல்லை. அதனாலதான் நாங்க என்ன பண்றோம், இங்க ஹரே கிருஷ்ணா பாடணுமா வந்தோடனே எல்லாரும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னோம். இங்க பாருங்க ஜெபமாலை வச்சிருப்பாங்க. இங்க யார் ஜெபமாலை கையில வச்சிருக்காங்க? ஜெபமாலை சாண்டிங் பேக் அங்க இருக்கு, அது எடுங்க. கமான் ஃபாஸ்ட். குட், தேங்க்யூ. சரி, நீங்க வந்து இங்க வந்தா, இப்போ இங்க வந்தீங்க இல்லையா? ஏன் வந்தீங்க? ஏன் வந்தீங்க? சாமி கும்பிட வந்தீங்க. இங்க வந்தது என்ன நடந்துச்சு? கடவுள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் கடவுள் இங்க வந்துட்டோம், சாமி கும்பிட்டோம், கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அவர் மேல அன்பு செய்யணும். கரெக்டா? எப்படி அன்பு செய்யறது? இது நாமத்தை சொல்லணும். இதுல வந்து 108 மணி இருக்கு. எவ்வளவு இருக்கு? 108 மணி. இங்க மாலையெல்லாம் இருக்கும், வாங்கிக்கோங்க. எல்லாரும் யாரெல்லாம் ஜெபமாலை இல்லையோ இந்த ஜெபமாலை வாங்கிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான மெடிடேஷன். இதுக்கு வந்து ஜபா மெடிடேஷன் பேரு. என்ன பேரு இதுக்கு? ரொம்ப ஈஸி, கஷ்டமே இல்லை, ஒரு கஷ்டம் இல்லை. இது ஒரே மந்திரம் தான் திரும்ப திரும்ப வரும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராமா, ஹரே ராமா, ராம ராமா, ஹரே ஹரே. இது கஷ்டமா இருக்கா? இப்ப நான் ஒரு மந்திரம் சொல்றேன், இது சொல்லுங்க தினமும். இப்ப ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிடலாமா? ஈஸியா, கஷ்டம் இல்லையே. இப்ப நான் ஒரு மந்திரம் கொடுக்குறேன். நிர்மாண மோகா ஜதசங்க தோஷா அத்தியாத்ம நித்யா வினிவிருத்த காமா தந்தை முக்தா சுகதுக்க சஞ்சய் கட்சந்தி மூடா பதம். இந்த மந்திரத்தை தினமும் சொல்லுங்க. ஆளை விடுங்க சாமி, இதெல்லாம் நமக்கு நடக்கிற காரியம் இல்லை. பேசாம நீங்களே சொல்லிட்டு இருங்க, எங்களை இந்த பக்கமே கூப்பிடாதீங்க. இதே வந்து ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. சொல்லாமா? ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராமா, ஹரே ராமா, ராம ராமா, ஹரே ஹரே. இந்த மந்திரம் ஈஸியா வந்தோடனே பாடணுமா? அதே பாடும்போது தூக்கம் வந்துச்சா, சந்தோஷமா இருந்ததா? நீங்க சினிமா போய் படம் பிடிக்கலன்னு என்ன ஆயிரும்? அவ்வளவு பேர் தூங்கிடுவாங்க, இல்ல பாதியில எதிர்த்து வந்துருவான். காசும் போச்சு, சந்தோஷம் போச்சு. ஆனா இங்க வந்தா காசும் வாங்கல, சந்தோஷம் போகல, சந்தோஷம் அதிகரிக்குது. கரெக்டா? சினிமால போனா காசு கொடுத்தா பாப்கார்ன் தருவான், இங்க சும்மாவே பிரசாதம் தருவாங்க. கரெக்டா? அப்ப எது பெஸ்ட்? சினிமால போய் காசு கொடுத்தாதான் ரிங்கெட்டா, இதுல ரிங்கெட் கொடுத்தாதான் பாப்கார்ன் ஏட்டி வெளியே போய் கழுத்து பிடிச்சி தள்ளிடுவான். டிக்கெட் இருந்தா தான் உள்ளே போக முடியும் இல்லையா? இங்க அப்படி இல்ல, யார் வேணாலும் வரலாம், யார் வேணா பிரசாதம் சாப்பிடலாம், யார் வேணாலும் ஜம்ப் பண்ணலாம், யார் வேணாலும் பிரேயர் பண்ணலாம். இட் இஸ் ஃப்ரீ ஃபார் ஆல். இது எல்லாருக்கும் ஃப்ரீ, ஓப்பனா இருக்கு. அப்ப எது பெஸ்ட்? புரியுதா? அப்ப இங்க வந்தா சாமி கும்பிடலாம், கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கலாம், அப்புறம் கிருஷ்ணர் மேல அன்பு செய்யலாம், பிரேயர் பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸ் தான். தினமும் எவ்வளவு நேரம்? ஒரு 10 நிமிஷம். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் இருக்கு? 24 hours a day. 24 hours 10 மினிட்ஸ்ங்கிறது என்னது? ஒண்ணுமே இல்ல, 10 நிமிஷம். அப்படி உட்காந்துட்டு இந்த மாதிரி வீட்டுல உட்காந்து காலையில குளிச்சுட்டு பிரேயர் ரூம்ல போய் உட்காந்துட்டு, இல்ல ஹால்லே உட்காந்துட்டு இந்த மாதிரி மாலை வாங்கிக்கோங்க. இதுல வந்து இந்த இவங்க சொல்லி தருவாங்க இங்க எப்படி பிரேயர் பண்ணணும்னு. இந்த ஒண்ணை விட்டுட்டு இங்க இருந்து சொல்லணும். ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராமா, ராம ராமா, ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராமா, ராம ராமா, ஹரே. அப்படின்னு சொல்லிட்டே வரைச்ச 108 இருக்கும். எவ்வளவு இருக்கு? 108. இது ஒண்ணு எக்ஸ்ட்ரா இருக்கும். இதை விட்டுட்டு இங்க இருந்து தொடங்கினா அப்படியே ஃபுல்லா வந்து இங்க முடிச்சிடலாம். 10 நிமிஷம் தான் ஆகும். இந்த 10 நிமிஷம் இறைவன் மேல நம்ம அன்பு செஞ்சா என்ன ஆகும்? 10 நிமிஷம் நம்ம இறைவன் மேல அன்பு செஞ்சா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துன்னு என்ன சொன்னேன்? வெரி குட், பக்தி வரும். அப்புறம் நம்ம 10 நிமிஷம் இறைவன் மேல அன்பு செஞ்சா 10 மடங்கு. அப்ப 10 into 10 100 times. நம்ம வந்து ஒரு தடவை கிருஷ்ணர் மேல அன்பு செஞ்சா ஒரு 100 times பண்றாரு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு. சோ யார் ரொம்ப ஃபார்ச்சுனேட்? யார் கிருஷ்ணர்ட்ட வராங்களோ அவங்க ரொம்ப ஃபார்ச்சுனேட். யார் கிருஷ்ண நாமத்தை சொல்றாங்க ரொம்ப ஃபார்ச்சுனேட். சோ உங்களுக்கு இந்த மாலை இருக்கு, வாங்கிக்கங்க. என்ன வந்து ஊசி பாசிக்காரன் நினைச்சுக்காது, சாமி ஏதோ மாலையெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாரு போல இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. நான் ஊசி பாசிக்காரன்லாம் இல்ல. இந்த மாலை வந்து இங்க கோயில்ல இருக்கு. இது எவ்வளவு ரிங்கெட் வருது ஒரு மாலை? எவ்வளவு ஒரு மாலை? இங்க மலேசியா தெரியலையா? எவ்வளவு ப்ரோ ஒரு ஜெபமாலை? இங்க ஜெபமாலையோட ரேட் எவ்வளவு? இங்க
12 வெள்ளி பேக்கோட சேர்த்து. ஸோ பேக்கோட சேர்த்து இந்த மாதிரி பேக் இந்த மாலை சேர்த்து 12 வெள்ளி தான் வரும். இது ஒரு தடவை தான் வாங்க போறோம். ஒரு தடவை வாங்கினா பர்மனண்டா யூஸ் பண்ணலாம். இந்த பேக் வாஷ் பண்ணிக்கலாம் அடிக்கடி. இந்த பேக்ல இப்படி மாலை வச்சுட்டு சொல்லலாம். வீட்டில் உட்காந்துட்டு 10 நிமிஷம். ஸ்கூலுக்கு போறவங்க ஸ்கூலுக்கு போகலாம், வேலைக்கு போறவங்க வேலைக்கு போகலாம், பிசினஸ் பண்றவங்க பிசினஸ் பண்ணலாம், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க வீட்டு வேலை பார்க்கலாம். தினமும் ஒரு 10 நிமிஷம் இந்த மாலை வச்சு ஜபிக்கணும். பண்ணலாமா? கஷ்டமா ஈஸியா? இறைவன் மேல பிரேயர் பண்றது கஷ்டமா ஈஸியா? இவ்வளவு நேரம் சொன்னது கஷ்டமா இருந்தா ஈஸியா இருந்ததா? போர் அடிச்சுதான் நல்லா இருந்ததா? அப்ப கொஞ்ச நேரம் ஒரு 40 மினிட்ஸ் உட்காந்து கேட்டதுக்கு நல்லா இருக்குன்னா லைஃப் லாங் பண்ண என்ன கிடைக்கும்? 100 டைம்ஸ் ரிப்பீட்டடா கிடைக்கும். நான் ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் கொடுத்தா கடவுள் 100 நிமிஷம் அன்பு பண்றாரு. லைஃப் லாங் பண்ணா லைஃப் லாங் ஹனுமான் மாதிரி கிருஷ்ணன் நம்மளை மறக்க மாட்டார். வெரி குட். சோ இது மாதிரி ஜெபம் பண்ணலாம். அப்புறம் இங்க வந்து பக்தரோட பஜனை பண்ணலாம், நல்ல பிரசாதம் சாப்பிடலாம், ஹாப்பியா இருக்கலாம். போரே அடிக்காது லைஃப் லாங். கரெக்டா? பண்ணலாமா? செய்வீர்களா? செய்வீர்களா? ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். ஏதாவது கொஸ்டின், டவுட்ஸ், கமெண்ட்